அனைவருக்கும் வணக்கம் நண்பா. 27/24 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட்டில் இருந்து தான் இப்போ 20ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் அடிப்பாங்க நண்பா. நமக்கு இப்போ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு போன வாரம் சாட்டர்டே சண்டே நமக்கு 784 அடித்தாங்க. நீங்கள் அந்த போன வாரம் சனிக்கிழமை போய் பாருங்கள் அந்த சார்ட்டை. இப்போ நமக்கு அது காட்ட டைம் இல்லை. இப்போ அந்த சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா நான் காட்டினாலும் காட்டுறேன். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 784 அடித்தாங்க. அந்த இடத்துல 4 வராது. இப்போ நம்ம புதுசாக அந்த இடத்துல 4 வருது. எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ 4 போது 4 கூடவே 5, 4 கூடவே 3 கன்ஃபார்ம் இந்த நம்பர் வரும் நண்பா. அதுக்கு தான் ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். நேற்றோட ரிவ்யூ சின்ன ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நம்ம டிஸ்பிளேயில் ஒரே நம்பர் தான் கொடுத்தோம். யாராவது அதை போட்டு வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கினீங்கன்னா நமக்கு தான் கொஞ்சம் சந்தோஷம். யாருன்னா வாங்கி வின்னிங் டிஸ்பிளேயில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்தேன். 4544 பிசி 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கலாம். நமக்கு உள்ள ஆட்டத்தில் 8 இருந்துச்சு, அதுக்கு தான் அது கொடுத்துருப்போம். 478 47 அந்த 8 வச்சே கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள 8 ஏ போர்டு வந்துச்சு. 8 ஆட்டத்தில் இருக்குது கன்ஃபார்ம். அதுதான் ஃபுல்லாக சி போர்ட்லேயே வச்சேன். ஆனால் ஏ போர்டில் நான் எதிர்பார்க்கல, ஏன்னா கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்குள்ள சார்ட்டு. இப்போ புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நண்பா, இதில் உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு 16ஆம் தேதியோட வீடியோ போய் பார்த்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி எடுக்கிறேன்னா எதுன்னு உங்களுக்கு அதில் கிளியராக சொல்லியிருப்போம். ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் சார்ட்டு காமிச்சிருப்போம். அதனால் நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா, சப்போஸ் புரியலைன்னா அந்த 16ஆம் தேதியோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இதெல்லாம் எப்படி எடுக்கிறேன்னு நான். ஓகேவா? இப்போ அதான் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியும் வீக்லி சார்ட் எப்படி எடுக்கணும். ஒரு நம்பருமே தெரியலைனாலும் நமக்கு வீக்லி சார்ட்டை வச்சு லாஸ்ட்டாக என்ன போர்டு அடித்தாங்க அதுலேருந்து கண்டினியூ அதுலேருந்து எடுத்துருவாங்க அழகாக. ஓகேவா? நம்ம அப்படி தான் எடுக்கிறோம். டெய்லி இந்த இடத்துல ஆல் போடுங்க. அது கூட இப்போ 8 கொடுத்தோம். ஆல் போர்டு 8 பாஸு. அதுதான் 8 கரெக்டாக நமக்கு போர்டு கிடைக்கல. அதனால தான் 8 கன்ஃபார்மாக, ஆனால் போர்டு கிடைக்கல. அதுக்கு தான் ஆல் போர்டில் கொடுத்தோம் 8 நேற்று 8 பாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க நண்பா. தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். பிசி 58 78 99 இதுக்கு அப்படியே ஏ போர்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதேமாரி பாருங்கள் 899 261 நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த 657 போடுங்க நண்பா. சும்மா லிமிட்டாக போடுங்க. இப்போ இந்த எடுத்த 6 நம்பரில் இந்த நம்பர் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லிமிட்டாகவே போடுங்க. ஒரு 30 ரூபீஸ்லேயே போடுங்க. இப்போ இதோட 4 டிஜிட் வேணும்னா இதோட 4 டிஜிட்டும் கிடச்சிச்சு. இதோட 4 டிஜிட் வேணும்னாலும் நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு 10 பேருக்கு அந்த 4 டிஜிட் நம்பர் தரேன். அதேமாரி இங்கே கொடுத்துருக்கேன் 4558 4778 9158 9178 9199 4 டிஜிட்டில் இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் இங்கே ஒரு 3 நம்பர், இதில் ஒரு 3 நம்பர் பிசி இதிலே கொடுத்துட்டேன். ஓகேவா? நமக்கு 7 கொஞ்சம் சி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு தான் இங்கே பாருங்கள் 647 847 6647 இது கொடுத்துருக்கேன். இதோட செட்டு கிடைக்கல. அப்படியே தான் சி போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எடுத்தது எல்லாமே அந்த மெத்தடு தான். இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக பொருந்தினா தான் அந்த பேட்டர்ன் எடுப்பேன். இல்லைன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே விட்டுருவேன். இப்போ நேற்று சாட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ நம்பர் எடுத்து இப்போ நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்த நம்பர் என்ன, ஒரு நம்பர் தான் கொடுத்தேன். 4544 இது ஒன்று தான் கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நான் இந்த கெஸ்ஸிங் இந்த சார்ட்டில் இருந்து தான் எடுக்கிறேன். ஓகேவா? என்னோட இந்த கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகாது.
இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அடிப்பாங்கன்னா நண்பா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு தான் எல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். இந்த ரெட்டில் இருக்கிற நம்பரை தான் எடுத்து அடிப்பாங்க. நேற்று நமக்கு இது எப்படி எடுத்துன்னு பாருங்கள். இங்கே நமக்கு போன வாரம் அதான் இந்த 8ல் முடிஞ்சிச்சு. 8லேருந்து 4 8லேருந்து தான் ஸ்டார்ட் நமக்கு. இப்போ அந்த 8லேருந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆச்சு, அது இப்படி டவுன் இறங்கிச்சு. 844 நம்ம எடுத்துருக்கணும். நம்ம சரி நமக்கு 8 வராதேன்னு சொல்லிட்டு நான் 8 விட்டுட்டு 544 எடுத்தேன். ஓகேவா? அதெல்லாம் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம எடுக்கிறோன்னா அந்த பேட்டர்ன் அந்த ரெட்லேயே தான் எடுக்கணும். இந்த ரெட்டில் உள்ள நம்பரை தான் அடிப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா நண்பா? அதேமாரி இந்த ரெட்டில் உள்ளதே தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கும். அந்த ரெட்டில் நமக்கு போன வாரம் வீக்லி சாட்டில் என்ன அடித்தாங்களோ அந்த ஒரு நம்பர் கிடச்சா போதும். அதுக்கு கூட இருக்கிற நம்பரை வச்சு அப்படியே அடுத்தடுத்து கூட அந்த லைனை இப்போ இந்த 5 கிடச்சிச்சா 5 அண்டர்லைன் பண்ணிட்டு நமக்கு 5 வந்து போர்டு நமக்கு தெரியணும். அது ஏ போர்டா பி போர்டா சி போர்டானா. அதாவது நமக்கு 4க்கு பின்னாடி வந்துச்சுன்னா சி போர்டு நண்பா. அதை நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ நமக்கு லாஸ்ட் வீக் அடித்த நம்பரோட இந்த நம்பர் கூட வரும்போதும் 4க்கு பின்னாடி நமக்கு நம்பர் இல்லை. இப்போ 4க்கு முன்னாடி தான் வந்திருக்கு. முன்னாடி இருக்கும்போது இதை வந்து பி போர்டு இல்லைனா ஏ போர்டு வைக்கணும். இப்போ நமக்கு 4க்கு பின்னாடி நம்பர் இல்லை. சப்போஸ் 4க்கு பின்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு 90% சி போர்டு தான் நண்பா வரும். தைரியமாக சி போர்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணணும். அப்படி தான் அந்த சார்ட் எல்லாமே எடுக்கிறேன். நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். நாளைக்கு கொஞ்சம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற நம்பரை நான் உங்களுக்கு 2-2:30 மணிக்கு டிஸ்பிளேயில் தரேன் நண்பா. இப்போ இன்றைக்கி கெஸ்ஸிங் இதுதான். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு இதை விட ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். இது நாளைக்கு சார்ட்டு. ஓகே, பாய் நண்பா. முடிஞ்ச அளவு நம்ம லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு அதுதான் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அது ஒன்று தான் நண்பா. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு இதை விட நான் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நான் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் தரேன். இதை விட கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பர் வந்தாலும் நாளைக்கு 2 மணிக்கு தரேன். நாளைக்கு பார்ப்போம்.